அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் முழுவதும் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஒய்ஒய் வச்சிருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்குமே தமிழக அரசானது தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல் விஷயம் அப்படிங்கிறதே ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருமே பயோமெட்ரிக் முறையை வரக்கூடிய ஜூலை 31 நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு பொருட்கள் வழங்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு. ஸோ அரிசி, பருப்பு, ஃபார்மாயில், சீனி இது எல்லா பொருட்களையுமே உங்களுக்கு கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையா இல்லையா? ஏதாவது பொருட்கள் கொடுக்கப்படாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? யார் யாருடைய கார்டுகள் எல்லாத்தையுமே ரத்து செய்ய போகிறாங்க? இதை பற்றின சில விஷயங்களை பற்றி உண்மை செய்தியாக தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இன்னைக்குரிய வீடியோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 65 வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் 2 ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி வெளியாக இருக்குது. அது என்ன, எப்படி, யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றின A to Z டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சினிமா, சீரியல் அண்ட் அரசியல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அரசிடமிருந்து வரக்கூடிய முக்கிய அப்டேட் எல்லாமே டெய்லி இன்ஃபர்மேஷனாக அப்டேட் பண்ணப்படும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசானது ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்குமே தங்களுடைய பயோமெட்ரிக் முறையை அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில தகவலை சொல்லியிருக்கு. அதுக்கான கடைசி தேதியாக ஜூலை 31 தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்தெந்த வகையான ரேஷன் அட்டையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஒய்ஒய் இந்த மாதிரி இருக்கக்கூடிய 3 வகை அந்த ரேஷன் அட்டைதாரர்களும், அதாவது அந்தியோதயா, அன்னயோஜனா இந்த 3 வகையான ரேஷன் அட்டை பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் பெறுறாங்க. இந்த அட்டைதாரர்கள் எல்லாருமே இந்த பயோமெட்ரிக் முறையை ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். சர்க்கரை கார்டு வாங்குறவங்கல்ல, அதாவது ரேஷன் அட்டையில் சர்க்கரை மட்டுமே வாங்கக்கூடிய அட்டைதாரர்கள் இருப்பாங்க. அவங்க நீங்கள் பதியணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்களுமே பதியணும். ஆனால் அந்த அரசு ஊழியர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு தனி வகை ரேஷன் அட்டை அப்படிங்கிறது இருக்கும். அவங்க நீங்கள் பதியணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குன்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் எங்கே போயிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் இ-சேவை மையத்துக்கு போகணும், கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் அலையணும் அப்படின்னா எந்தவித அவசியமே கிடையாது. உங்கள் பக்கத்தில் எந்த ரேஷன் கடை இருக்கோ, அதாவது நீங்கள் ரேஷன் கார்டு வாங்குவீங்கல்ல, அதாவது ரேஷன் பொருட்கள் வாங்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் அந்த கடையிலே பயோமெட்ரிக் முறையை பற்றி நீங்கள் பதிஞ்சுக்கலாம். அதை மட்டும் இல்லாமல் உங்கள் கைரேகையை வச்சாதான் இது சரியான முறையில் இது பூர்த்தி பண்ணப்படும். அந்த பயோமெட்ரிக் முறை அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே, அதாவது ஒரே ஆளே ஒரு மாதத்தில் ஒவ்வொரு மாதமுமே போய் நீங்கள் ரேஷன் வாங்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் எல்லா மாதமே வாங்கிக்கிட்டு இருந்தவங்க மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் கைரேகையே வைக்காமல் ஆனால் குடும்ப அட்டையில் பேர் இருக்குது ஆனால் கைரேகை வச்சதில்லை அப்படின்னு இருப்பாங்கள்ல, அவங்களும் போய் பயோமெட்ரிக் முறையை இதை பதிவு பண்ணிக்கோங்க. நிறைய மாவட்டங்களில் வீடுகளுக்கே தேடி இந்த ரேஷன் ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த கைரேகையை அப்டேட் பண்ணிப்பாங்க. ஆனால் உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்களே போய் இதை அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரேஷன் கடையிலே ரேஷன் பொருள் வாங்குறப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில தகவலை சொல்லிடுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு ஃபோன் நம்பர் இருக்கணும், ஆதார் எண் இருக்கணும், அது கூட ப்ளஸ் கைரேகை வச்சாலே போதும். இது ஃபினிஷ் ஆகிடும் இந்த செயல்முறை அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த பயோமெட்ரிக் முறையை குடும்ப தலைவி மட்டும் போய் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த ரேஷன் கார்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வரைக்கும் கைரேகையே வைக்காமனா இருக்கிறீங்களா, அவங்க எல்லாருமே போகணும். எல்லாருமே போய் அந்த ரேஷன் உறுப்பினர்களாக யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே போய் இதை பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு இது கன்ஃபர்மேஷன் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் அம்மா, மகன் இருப்பாங்க. ஆனால் அம்மா தான் போய் அங்கே கைரேகை வச்சு மாதம் மாதம் பொருள் வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அப்பா, மகன், தங்கச்சி இவங்க எல்லாருமே இது வரைக்கும் கைரேகை வைக்காமல் இருக்கலாம். அப்படி இருக்கிற எல்லாருமே போய் இதை பயோமெட்ரிக் முறையில் பதிவு பண்ணியிருக்கணும். ஒரு குடும்பத்தில் 7 பேர் இருந்தாலும் சரி, 8 பேர் இருந்தாலும் சரி, வெறும் 2 பேர் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் எல்லாருமே போய் பதிவு பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பொருள் அப்படிங்கிறது, அதாவது ரேஷன் கடையிலேருந்து வாங்கக்கூடிய பொருட்கள் கிடைக்காம போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஜூலை 31 உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு போய் இந்த மாதிரியான செயல்முறைகளை செஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்தாகிறதுக்கோ இல்லை அப்படின்னா பொருட்கள் வழங்கப்படாது அப்படிங்கிற மாதிரியும் சில தகவலை சொல்லியிருக்காங்க. எது உண்மைன்னு
கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து எந்த ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளுமே சொல்லலை. ஆனால் இது வந்து நார்மலாக எல்லாருமே பயோமெட்ரிக் முறையை ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சில தகவலை சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படுமா அப்படின்னா கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி போகிறதுக்கு அஃபிஷியல் நியூஸ் வந்து கவர்மெண்ட்டிலேருந்து வரணும். அந்த மாதிரி போகிறதுக்குனா வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பெருசாக நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய இது சோஷியல் மீடியாவில் போயிட்டு தான் இருக்குது. ஒருவேளை நம்ம பண்ணலைன்னா ரேஷன் கார்டே கேன்சல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம். சும்மா அதை எல்லாமே பயமுறுத்துறாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரேஷன் கார்டு ரிமூவ் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது. ஏன்னா ரேஷன் கார்டு ஒரு குடும்பத்துக்கே ஒரு ஆதாரம் அப்படிங்கிறது அது மெயினாக எல்லாருக்குமே தேவை. அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன் இதை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சிலருக்கு கொஸ்டின் இருக்கும். ஏன் இதை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எத்தனை நபர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே கரெக்டாக வந்து சேரணும் அப்படின்ற காரணத்துக்காக. இப்போ ஒரு சில பேருக்கு ஏற்கனவே சில ஸ்கீம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது ஏஏஒய் கார்டுக்குலாம் 35 கிலோ அரிசி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு குடும்பத்தில் 2 பேர் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு 35 கிலோ அரிசி போகும். ஆனால் ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் 35 கிலோ அரிசி தான் போகும். அப்போ குறைந்த எண்ணிக்கையிலான நபர்களுக்கு வந்து அதிகப்படியான அரிசி போகுது, அதிகப்படியான எண்ணிக்கையிலான நபர்களுக்கு வந்து குறைந்த எண்ணிக்கையில் தான் அரிசி போகுது அப்படின்ற காரணத்தினால ஒரு ஆளுக்கு 7 கிலோன்ற அளவில் பிரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இப்போ உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு ரேஷன் கார்டுக்கு 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா 2 பேருக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான அளவு பருப்பு, அரிசி இது எல்லாம் போகுதா அப்படின்னு கணக்கெடுக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டையை வச்சு தப்பான விஷயங்களுக்கு யாரும் பயன்படுத்த முடியாது. எல்லாருடைய கைரேகையும் அதில் பதிஞ்சிருக்கிறதுனால அன்வான்ட் பர்சன் யாராவது அதில் கைரேகை பதிஞ்சு இது பண்ணணும்னு முயற்சி பண்ணால் கூட அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது இல்லாமல் ரேஷன் பொருட்கள் வந்து நிறைய இடங்களில் கடத்தப்படுது இல்லையா, அது எல்லாமே தவிர்க்கப்படும். அதுக்காகவும் இது மெயினாக இது பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி பயோமெட்ரிக் முறையை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டில் இறந்தவர்களுடைய பேருமே யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க நிறைய பேர். அதாவது ரேஷன் கார்டிலேருந்து இன்னும் அவங்க பேருனா நீக்கலை. ஒரு சில இடங்களில் நீக்கியிருப்பாங்க, ஆனால் சில இடங்களில் வந்து அதாவது சென்னை இந்த மாதிரி இடங்களில் இருப்பாங்க. ஆனால் ரேஷன் கார்டு மட்டும் கிராமப்புறங்களில் இருக்கும். அப்போ கிராமப்புறங்களில் இருக்குன்னா சென்னையில் இருக்கிறவங்க யாராவது இறந்து போயிருக்காங்கன்னா அது வந்து இங்கே பெருசாக பேசப்பட மாதிரி இருக்காது. அதனால ரேஷன் கார்டில் அவங்க நேம் நீக்கப்படாமே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்துகிறப்ப அவங்க இறந்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். அதனால அவங்க பேர் நீக்கம் பண்ணப்படுவாங்க. அதனால தேவையில்லாமல் அன்வான்ட் அதிகமான பொருட்களும் போகாது. அவங்களுக்கு தேவையில்லாத அதாவது சேர வேண்டிய பொருட்கள் சேராமையும் இருக்காது. அந்த மெயின் ரீசனுக்காக தான் இந்த அப்டேட் அப்படிங்கிறது. ஒருவேளை உங்கள் வீட்டில் யாராவது இறந்துருக்காங்க, இன்னும் நாங்கள் பேர் வந்து நீக்கலை அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா இறந்தவருடைய ஆதார் அட்டை, இறப்பு சான்றிதழ் அதை பக்கத்தில் உங்களுக்கு நீங்கள் எப்போவும் வாங்குகிற ரேஷன் கடையில் கொண்டு போய் கொடுத்து இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அவங்க பேரை நீக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு நீக்கிடுவாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய பெயரை மட்டும் வச்சு தான் நீங்கள் வந்து பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இறந்தவங்களுக்கு வாங்க முடியாது. அதே மாதிரி இப்போ உங்கள் ரேஷன் கார்டுலேயும் இருக்குது, இன்னொருத்தவங்களுடைய ரேஷன் கார்டுலேயும் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சில பேர் வீடுகளில் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறப்ப ஒரு ரேஷன் கார்டில் இருந்திருக்கும். அந்த ரேஷன் கார்டில் பேரே நீக்காமல் அவங்க மேரிட் ஆனதுக்கப்புறம் தனியாக ஒரு ரேஷன் கார்டு வாங்கியிருப்பாங்க. இதுலேயும் பேர் இருக்கும், அதுலேயும் பேர் இருக்கும். அப்படி இருக்க கேட்டகரிஸும் இதில் தெரிஞ்சிடும். அதுக்காக தான் இந்த பயோமெட்ரிக் முறை அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாமல் சில பேர் வீடுகள்லனா சிங்கிள் ஒரே ஒரு நபருக்காக வந்து ரேஷன் அட்டை இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க இறந்து போயிருப்பாங்க. இறந்து போனவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது மாதம் மாதம் போயிட்டுருக்கு. இது சட்டப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறான செயல். அதை விட இது குற்றம் அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கிறாங்க. அதனால தான் இந்த பயோமெட்ரிக் முறை அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை யூஸ் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ யாருக்கெல்லாம் இந்த இது அதாவது சரியான முறையில் மகளிர் உரிமை தொகை போகுது, பொருட்கள் எல்லாம் சரியான முறையில் போகுது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பயோமெட்ரிக் முறை அப்படிங்கிறது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த கார்டில் அதாவது குறிப்பாக அந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் எந்தெந்த வகை ரேஷன் அட்டைகளை எத்தனை நபர் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த முறைகள் வந்து அதாவது பயோமெட்ரிக் முறை அப்படிங்கிறது அமுல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2வது விஷயம் என்னென்னா 65 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகிருக்கு. வர ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து தாய்மானவர் ஸ்கீம் மூலியமாக ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலிருந்தே வீடு தேடி வந்து ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு இருந்தது. ஆனால் 60 வயசுக்கே கொண்டு
வந்திருக்காங்க இப்போ விஜய் அவர்களுடைய ஆட்சியில். அது வந்து 65 முன்னாடி வந்து 70 வயசு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருந்தது. இப்போ 60 வரைக்குமே கொண்டு வந்திருக்காங்க. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, மாற்றுத்திறனாளிகள், கைவிடப்பட்ட பெண்கள், இவங்க எல்லாருக்குமே வீடு தேடி போய் அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது தாய்மானவர் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலிமா வீடு தேடியே அவங்க வந்து ரேஷன் பொருட்கள் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஸ்கீமும் இந்த டைம் வந்து இந்த பயோமெட்ரிக் முறை இது எல்லாத்தையுமே வச்சு உங்களுக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட் சொல்லியிருக்காங்க. இந்த தாய்மானவர் திட்டம் வந்து எப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்களோ இந்த 3 மாதமுமே நடைபெற்றுட்டு தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே தடை பண்ணப்படலை. இது போன ஆட்சியில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் இந்த ஆட்சியிலையும் நடைபெற்றுட்டு தான் இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு பொருட்கள் வரும், இல்லை சர்க்கரை, பாமாயில், துவரம் பருப்பு இது போன்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. குறிப்பாக அந்த 60 வயசுக்கு மேற்பட்டவங்க, 60-65 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கும், மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருக்குமே. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஒரு சிலருக்கு வந்து எங்கள் வீட்டுக்குன்னா பெரியவங்க இருக்காங்க, இல்லை நீங்களே பெரியவங்களாக இருக்கலாம், எங்களுக்குன்னா வரலையே அப்படின்னு சொல்லி இருக்கலாம். உங்களுக்கு எதுவும் வரல அப்படின்னா நீங்கள் இதுக்காக தனியாக எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எங்கே போய் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்போவும் மாதம் மாதம் ரேஷன் பொருள் எங்கே வாங்குவீங்களோ அங்கேயே போய் இந்த மாதிரி உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாமே, ஆதார் ஐடி, அதுக்கப்புறம் உங்கள் ரேஷன் கார்டு இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் ஐடியில் உங்களுடைய வயது கணக்கு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதை வச்சு நீங்கள் லெட்டர் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமுமே இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு வீடு தேடி வந்துடும். நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலங்களையும் இது நிறைய இடங்களில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதிலே நிறைய பேர் வெளி மாவட்டங்களில் வந்து வேலை பார்த்துட்ருப்பீங்க, சிட்டி சைடில் வேலை பார்த்துட்ருப்பீங்க. இவங்க எல்லாருமே பயோமெட்ரிக் முறையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ரேஷன் கார்டு எந்த கடையில் நீங்கள் வாங்குவீங்களோ அந்த கடையில் போய் இந்த பயோமெட்ரிக் முறை மூலிமா எல்லாருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் வச்சு நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கம்பல்சரி. ஏன்னா எல்லாமே கணக்கெடுப்புக்காக தான். இந்த உயர்த்தப்பட்ட மகளிர் தொகை கொடுக்கறதுக்கு, 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மாதம் 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கு, எல்லாருக்குமே வீடு தேடி வந்து பொருட்கள் கொடுக்கறதுக்கு, எல்லாத்துக்குமே கணக்கெடுப்புக்காக தான் இந்த பயோமெட்ரிக் முறை அப்படிங்கிறது. நீங்கள் ஏதாவது வெளி மாநிலத்தில் வெளி ஊரில் வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க, என்னால் வர முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவில் பக்கத்தில் எங்கே ரேஷன் அட்டை இருக்கோ அங்கே போய் வந்து இந்த பயோமெட்ரிக் முறையை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது கம்பல்சரி 31ஆம் தேதிக்குள்ளே பண்ணி ஆகணும் அப்படின்ற அஃபிஷியல் நியூஸ் எதுவுமே வரல. ஏன்னா எல்லாருமே கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அதனால் எல்லாரும் ஒரே டைமில் பண்ண முடியாதுன்றது காரணத்துக்காக கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரேஷன் கார்டு எதுவும் தள்ளுபடி பண்ணிடுவாங்க அந்த மாதிரினா எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரிலாக்ஸாக வெயிட் பண்ணுங்கள். ஆனால் பயோமெட்ரிக் முறை கம்பல்சரி எல்லாருமே பண்ணியிருக்கணும். ஏன்னா இது வந்து கணக்கெடுப்புக்காக பண்ணக்கூடியது. இதுதான் ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்கிறது. இந்த பயோமெட்ரிக் முறை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன சலுகைகள் வருதோ அது எல்லாமே சரியான முறையில் வந்து செய்கிறதுக்காக இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இது பண்ணுறாங்க. பயோமெட்ரிக்கில் எல்லாருமே போய் பதிவு பண்ணியிருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ச்சியாக இது மாதிரியான சினிமா, சீரியல், அரசியல் ரிலேட்டடான இருக்கக்கூடிய விஷயங்கள், கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.